அமமுகவின் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அமமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேனியில் தங்க தமிழ்ச்செல்வனும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவின் இறுதி வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேனியில் அமமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். வடசென்னையில் சந்தான கிருஷ்ணன், தூத்துக்குடியில் புவனேஸ்வரன், தருமபுரியில் பழனியப்பன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அமமுகவின் இறுதி வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேனியில் அமமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். வடசென்னையில் சந்தான கிருஷ்ணன், தூத்துக்குடியில் புவனேஸ்வரன், தருமபுரியில் பழனியப்பன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் முடிவடைய இன்னும் சற்று நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமமுகவிலிருந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமமுகவின் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே 24 மக்களவைக்கும் அதே போன்று 9 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்குமான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பதை அமமுக வெளியிட்டிருக்கிறார். துணை பொதுச் செயலாளர் டிடி அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அதே போன்று முக்கிய நபர்களாக அமமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது மக்களவைக்கு போட்டியிடுகின்றனர். இதில் குறிப்பாக தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று என்ஜி பார்த்திபன் அவர் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு பி பழனியப்பன் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே பி பழனியப்பன் அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்.
அவர் தற்பொழுது பாப்பிரெட்டிப்பட்டியில் போட்டியிடவில்லை. அதற்கு பதிலாக தர்மபுரி மக்களவை தொகுதிக்கும் அதே போன்று ஆண்டிப்பட்டி தொகுதியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அதே போன்று அக்கட்சியில் முக்கியமான தலைவர்களாக ஒருவராக இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் தேனியில் போட்டியிடுகின்றார். ஏற்கனவே தேனியில் துணை முதலமைச்சருடைய மகன் அவர்கள் அங்கே போட்டியிடுகின்றார் என்பது தெரியும். ரவீந்திரநாத் குமார் ஒரு முக்கியமான தொகுதியாக அமமுகவிற்கு பார்க்கப்பட்ட இடத்தில் அவர் தற்பொழுது அந்த போட்டி என்பதை இருக்கின்றது. அதே போன்று கடலூரில் KR கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகின்றார். தூத்துக்குடியில் புவனேஸ்வர் அவர்களும், கன்னியாகுமரியில் லட்சுமணன் அவரும் ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருவர். அதே போன்று கள்ளக்குறிச்சியில் கோமுகி மணியன் என்பவர் போட்டியிடுகின்றார். அவர் ஏற்கனவே 3 முறை MLA-வாகவும் இருந்தவர். கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறபடி இவர் 2 முக்கியமான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். திமுகவில் பொன்முடி அவர்களுடைய மகனும், அதே போன்று தேமுதிக சார்பில் அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய தேமுதிகவில் சுதீஷ் அவர்களும் போட்டியிடக்கூடிய முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியில் கோமுகி மணியன் அவர்கள் போட்டியிடுகின்றார். அவர் கட்சியில் மூத்த நிர்வாகிகள் ஒருவராக இருக்கின்றார். அதே போன்று திண்டுக்கல்லில் ஜோதி முருகன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபடி தற்பொழுது ஏற்கனவே இருந்தவர்கள் யார் என்பதில் இந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மாற்றம் இருக்கக்கூடிய தொகுதியில் சோளிங்கர் தொகுதியில் தான் பார்த்திபன் ஏற்கனவே போட்டியிட்டார். அவர் தற்பொழுதைக்கு அரக்கோணம் மக்களவைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த சோளிங்கர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு TG மணி என்பவர் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அதே போன்று தர்மபுரிக்கு மாற்றப்பட்டிருக்கிற பாப்பிரெட்டிப்பட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பழனியப்பன் அவருக்கு பதிலாக அங்கே TK ராஜேந்திரன் என்பவர், அவர் அந்த தர்மபுரி மாவட்ட செயலாளராக இருக்கின்றார். அவரை பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நிலக்கோட்டை தனிக்கு தங்கதுரை ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர். அதே போன்று திருவாரூருக்கு காமராஜ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். முன்னாள் முதலமைச்சரும் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினருமாக இருந்த கலைஞர் அவர்களுடைய மறைவை ஒட்டி அந்த தொகுதி என்பது இடைத்தேர்தலுக்கு வந்தது. அதில் ஏற்கனவே காமராஜ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அமமுக மக்கள் முன்னேற்ற கழகத்தில். அந்த முறை தேர்தல் தள்ளி போனது. அதே வேட்பாளரை மீண்டும் அந்த தொகுதியில் இருக்கின்றார்கள். அதே போன்று தஞ்சாவூரில் ரங்கசாமி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவரும் கட்சியில் ஒரு முக்கிய நிர்வாகி. அதே போன்று பெரியகுளம் தனி தொகுதியில் டாக்டர் கதிர்காமு இறங்குகிறார். தட்டாஞ்சா விளாத்திக்குளத்தில் ஜோதிமணி அவர்கள் போட்டியிடுகின்றார். ஆண்டிப்பட்டியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அவர் தற்பொழுது தேனி மக்களவைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஜெயக்குமார் என்பவர் போட்டியிடுகின்றார். ராஜா, அனைத்து தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்களா? இதுவே இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாமா? அனைத்து வேட்பாளர்களுமே தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 9 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதே போன்று 24 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதில் இது 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தான். அமமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேனியில் தங்க தமிழ்ச்செல்வனும் வடசென்னையில் சந்தான கிருஷ்ணனும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடசென்னையில் சந்தானகிருஷ்ணன், தூத்துக்குடியில் புவனேஸ்வரன், தர்மபுரியில் பழனியப்பன் ஆகியோர்கள் போட்டியிடுவார்கள் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா, இதற்கப்புறமாக வேட்புமனு தாக்கல் என்பது எப்போது தொடங்கும்? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கிறது அமமுக வேட்பாளர்களை பொறுத்தவரை?
அமமுக வேட்பாளர்கள் 26ஆம் தேதி அனைவரும் வேட்புமனு தாக்கல் என்பதை செய்ய இருக்கின்றார்கள். அமலா, 25ஆம் தேதி இவர்கள் குக்கர் சின்னம் கேட்டிருப்பது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது வருகின்றது. அந்த வழக்கை பார்த்துவிட்டு மறுநாள் 26ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் மனு தாக்கல் என்பதை செய்ய இருக்கின்றனர். இந்த பட்டியல் அனைத்தும் முழுமையாக வந்திருக்கிறது. இதில் குறிப்பாக செந்தமிழன், பழனியப்பன், அதே போன்று கோமுகி மணியன் என முக்கியமான வேட்பாளர்கள் இறங்குகிறார்கள். வேலூரில் முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் களம் இறங்குகிறார். இப்படி முக்கியமான நபர்கள் அனைவரும் போட்டியிடுகின்றனர். மக்களவைக்கு போட்டியிடுவதற்காக அறிவித்திருக்கிறார். இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் டிடி அவர்கள் ஏற்கனவே நாங்கள் 3 மாதமாக யார் நிறுத்துவது என்பது தொடர்பாக விவாதித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் வேட்பாளர் பட்டியல் என்பது தேர்வு இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். இவர் தற்பொழுது மற்ற தொகுதிகளுக்கான அந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று மதியம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்பது வருகின்றது. கட்சி அலுவலகத்தில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வெளியிடுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக 26ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அனைவருமே வேட்புமனு தாக்கல் என்பதையும் செய்கின்றனர். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜா.